பிக் பாஸ் சீசன் 8 டிஆர்பி பிச்சைக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பவித்ராவையோ விஜய் விஷாலையோ எவனையாச்சும் ஒருத்தனை வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த எபிசோடை இன்னைக்கு பார்த்துருப்போமா? இன்னைக்கு எபிசோடில் முதல்ல என்ன இருந்துச்சு, இன்னைக்கு முதல்ல ப்ரோமோவில் என்ன இருந்துச்சு, ஒரு கர்மமும் கிடையாது. இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக தீபக் எவிக்ட் ஆக போகிறாரு, முத்துக்குமரன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றதுக்காண்டி எல்லாருமே அவளாக காத்திருந்தாங்க. டிஆர்பி பிச்சுக்கிட்டு போச்சு. அதுக்காக தான் இவங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க. ஏன் முத்துக்குமரே இன்னைக்கு வெயிட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஷோவும் போயிட்டு இருக்கு. ஏன்னா 100 நாட்கள் 98 நாட்கள் கடந்த நிலையில கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஷோ எந்த லெவல்லையும் பார்த்தீங்கன்னா மக்களால் பேசும் பொருள் ஆகவே இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இன்னைக்குமே பண்ணானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஷோ அன்பிரடிக்டபிள் அப்படின்ற லெவலில் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்களெல்லாம் ஒரு தூரமாக வச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களையும் பார்ப்போம். தீபக்கோட எவிக்ஷனை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ரவீந்தரும் ஒரு விஷயத்தை பற்றி ஆணித்தரமாக பேசுகிறாரு, அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாம். அதாவது அவர் எவிக்ட் ஆகி போன பிறகு உட்காந்து பேசுகிறாரு. அந்த அன்அஃபிஷியல் ஓட்லலாம் வரிசை சொல்ல அன்அஃபிஷியல் ஓட்டை சொல்கிறீங்களா? அது அஃபிஷியல் ஓட்டில் டாப் 3, 2ல் தான் அவன் இருந்தான். ஆனால் எந்த ஒரு இதுலையும் டாப் 6ல் கூட வராத லெவலில் அவன் விளையாடுறான். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்குள்ள அந்த கேமரா இல்லை அப்படின்னா வெளியில மட்டும் இருந்தாருன்னா ஒரு விஷயம் பச்சையாவே கேட்டிருப்பாரு. டேய் என்னடா ஷோ நடத்துறீங்க, ஒருத்தன் பவித்ரா விஜய் விஷாலு இவனுங்களோட கீழே தீபக் விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாவே கேட்டிருப்பாரு. அவர் பொறுமையா சொல்றாரு ரவீந்தர். அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் டாப் 5ல் அவன் கண்டிப்பா இருப்பான், டாப் 3ல் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சேன். எப்படி அவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யூகிக்கவே முடியல. இந்த நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 3 விஷயத்த நம்புகிறோம். ஒன்று பிக் பாஸ், இன்னொன்று மக்கள், அப்புறமேட்டு எங்கள் விஜய் சேதுவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் நீங்கள் வெளியில் ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, மக்களை நீங்கள் நம்புறீங்களா, கண்டிப்பாக உங்களை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிக் பாஸ்ன்னு சொன்னீங்களா, அதை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சேதுவண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை போட்டு நீ கொஞ்சம் பண்ணார்ல, ஏன் அவர் போய் பேச மாட்டாரா? எதுக்குங்க அன்ஃபேர் எவிக்ஷன் நடத்துறீங்க, இவனெல்லாம் எதுக்குங்க உள்ள வச்சுன்னு பேச மாட்டாரா? அவங்க என்ன ஸ்கிரிப்ட் நான் கொடுக்குறாங்களோ, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் காசு வாங்கியிருக்கேன், நான் என்னோட வேலையை தான் பார்க்கணும், இது ஸ்கிரிப்டடாக போகுது, நான் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. சேதனை நீங்கள் நம்புறதை தயவு செஞ்சு ஒழிச்சிருங்க. முத்துக்குமரன் வெளியில் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் அவர் தெரியும். இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்துவாங்க அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் கொஞ்சம் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். தீபக்கோட எவிக்ஷன், அதாவது நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், 2 கையில் ஒரு கை இருப்பார், டாப் 3 இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. லிட்ரலாக சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி விஜய் விஷால் எவிக்ட் ஆகுறாரு, எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் அழுதுருப்பாங்களா? அருண் இருந்தால் அழுதுருப்பார், நல்லா விளையாடுறடா, நீ ஒரு ஹீரோ ஆவடா அப்படின்ற முடிச்சிருப்பாங்க. பவித்ரா ஒரு வேளை எவிக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இது போக வேண்டிய கேஸ் தான், 3வது வாரமே போக வேண்டியது, எங்கிட்ட இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பேசு பொருள் கூட ஆயிருக்காது. எல்லாரும் ஸ்ட்ராங்காக விளையாண்டுறமா, சூப்பரமா, அடுத்து ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் நீங்கள் நினைக்கலாம், ஜாக்லின் எவிக்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் டிஆர்பி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லினுக்கு நெகட்டிவும் நிறையா இருக்குது, சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவும் இருக்குது. அக்கா சௌந்தர்யா பிஆர் அக்காவுக்கு மேலே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி என்ன தான் நேஷனல் வேர்ல்டுன்னு கூனா கூட அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை. அதனால் அது எவிக்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மட்டும்தான் கதறுவாங்க, மக்கள் யாரும் கதற போகிறதில்ல. முத்துக்குமரன் மேலே கையை வச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நிறைய பேர் பிக் பாஸே அப்புறம் பார்க்க மாட்டானுங்க, அது வேற மாதிரி போயிடும். அதனால அவன் மேலே கை வைக்க முடியாது. அருணை கை வச்சா ஓரளவு டிஆர்பி ஏற்றலாம். தீபக்கை மட்டும் எவிக்ட் பண்ணா முத்துக்குமரன் அழுது புரண்டு வேற லெவலில் கொண்டு போவான்னு சொல்லிட்டு அவங்க நல்லா தெரியும். முத்துக்குமரன் உடையுவான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, டைட்டில் வின்னர் 6வது சீசன் நினைக்கிறேன், விக்ரமனுக்கு பதிலாக அசீம் கையில் போச்சு இல்லை, அதே மாதிரி இந்த சீசனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80-90% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போவே ப்ரிப்பேர் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்கிறது தான் தீபக்கை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரன் லிட்ரலி உடையிறான்.
பிக் பாஸ் எல்லாம் அவ்வளோ தேத்துறாரு. பெஸ்ட் கேப்டன், சூப்பர் ஸ்டார், இந்த பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ நொரநாட்டி எல்லாம் பேசுறது எல்லாம் கேட்டிங்கன்னா டிஆர்பிக்காக தான். ஏன்னா இந்த ஷோ வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பே இல்லை. அதுக்காக தான் ரீயூனியன் கொண்டு வந்தது, பணப்பெட்டி வேணான்னு பண்ணது, எதாச்சும் ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒஸ்ட் கேம் விளாண்டாலும் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, ரயான் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் வந்து உள்ளே எக்ஸ்போஸ் பண்ணது, ரவீந்தர் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காமிக்கக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து கட் பண்ணி ஏதோ நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணமே ஏதாச்சும் ஒன்று பண்ணி கிளிக் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிர்பார்த்தானுங்க. ஆனால் 3வது வாரம் ரவீந்தர் போனப்பே தெரிஞ்சு போச்சு, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர், வேற எதுவுமே பண்ண முடியாது, வேற என்னெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் எதிர்பார்த்தானுங்க. அவனுக்கு பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை வந்து ரொம்ப மொக்கையாக போட்டது, அது ஒன்று. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 18 போட்டியாளர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தரமான போட்டியாளர்கள் இருக்காங்க. மிச்சம் எல்லாத்தையும் இங்கே சேனல் ப்ராடக்டை போட்டு உள்ளே திணிச்சு எல்லாருமே சேஃபாக கேம் விளாண்டது பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது அப்படின்ற ஒரு தோனியில் தான் அவனுக்கு இருப்பானுங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவனுங்களை கொண்டு வந்து உள்ளே போட்டனால அவனுக்கு எப்போதுமே சேஃப் கேம் பண்ணானுங்க. இப்போ தாமரையாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கேருந்தோ ஒரு நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களாம் பண்ணும்போது அவங்க கேமரா மேலே ஆக்டிங் இது இருக்காது, கண்டென்ட் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதில் கோட்டை விட்டனால பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க. எல்லா சீசன்லையும் வந்து கடைசி வாரங்களில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து தீபக்கை பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் உருட்டலாம். தாமரை பண்ணாங்க, கொந்தளிப்பு இருந்துச்சானா கிடையாது. நீங்கள் தர்சனை பண்ணாங்க, இந்தளவு கொந்தளிப்பு இருந்துச்சா கிடையாது. தீபக்கை எவிக்ட் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய இது நடக்குது. உண்மையிலே மனுஷன் ஜெயிச்சிட்டாரு. 45 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை சாதிச்சிட்டாரு. விஜய் சேதுபதி அவ்வளோ பாராட்டுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரே கூட ஹோஸ்ட் பண்ணலாம். கொஞ்சமாச்சும் ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனுங்க, வேற யாராச்சும் கூட கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசியிருக்கலாம். கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஸ்கிரிப்டை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அவர் இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரிட்டிசிசம். நான்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக அண்ணனை பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்னென்ன இப்படி கிளிக்கிறா அப்படின்னு ஆப்த கேமரா அவங்க இதிலே போட்டு கிளிக்கிறாங்க. விஜய் சேதுபதியை ஆப்த கேமரா அவங்க போட்டு கிழிச்சு தள்ளுறாங்க. அதனால வந்து இந்த கிளிகளை நீங்கள் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் வீடியோலாம் பார்க்கணும். உங்களுக்கு பார்க்காம இருக்க மாட்டேங்க விஜய் சேதுபதி அவர்களே, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரீங்க. கொஞ்சமாச்சும் இது கொஞ்சம் ஃபேராக நீங்கள் நடந்துக்கங்க. இதில் வந்து பிறந்தநாள் வேற கொண்டாடுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. எதனால வந்து தீபக் எவிக்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து இவங்க என்ன பண்ண போறான்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரனுக்கு வீட்டில் வந்து முழுக்க ஆதரவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் தான். இவனை உடைக்கணும்னா அவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அல்லது சௌந்தர்யாவுக்கு டைட்டில் கொடுக்க போகிறாங்களோன்ற எனக்கு ஒரு இது இருக்குது. அவங்க 2 பேர் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்ல முடியாது, ஜாக்லினோ இல்லை சௌந்தர்யாவோ டைட்டில் வின் பண்ணிட்டு முத்து 3வது இடம் கூட வரலாம். எனக்கு நிறைய ஒரு டவுட் இருக்குது, இந்த சீசனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஒரு தீபக்கு நீங்கள் ஓட்டு எதுவும் போடலன்னு எனக்கே டவுட்டாகவே இருக்குது. அதனால் இந்த சீசனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்களை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய விஷயங்களை. தேங்க்யூ.